அருமையான சுவையில் வெள்ளைச்சால்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அல்டிமேட்டான சுவையில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி துருவன தேங்காய், 7-8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 சின்ன வெங்காயம், 1½ பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி, ஒரு சின்ன துண்டு பட்டை, கல்பாசி சேர்த்திங்க அப்படின்னா அந்த சால்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கூட 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் போல் புதினா இலை சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ, சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணக்கிடணும். வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தேவையான தண்ணி, உப்பு, 1½ தக்காளி பழம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை தூவி நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.